ஏன் பிசாசு எங்களை தொடுகிறான், எங்கள் குடும்பத்தை தொடுகிறான் என்று பல முறையும் நாம் அங்கலாய்க்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, பிசாசனுடைய கோபம், எரிச்சல் ஒவ்வொரு மனிதனை பார்க்கும் பொழுதும், அவனுக்கு தேவ சாயல் கற்பிக்கப்பட்டிருப்பதை பார்க்கும் பொழுதும் அவன் உள்ளம் கொழுந்து விட்டு எரிகிறது. எனவே தேவனும் அதை பார்த்து கொண்டு இருந்தார். அவர் மனிதனாக இறங்கி வந்தார். மனிதனாக அவர் இறங்கி வந்த பொழுது 2 நோக்கத்திற்காக நான் இறங்கி வருகிறேன் என்று சொன்னார். ஏசாயா 61:2 பாருங்கள். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்ய நான் இறங்கி போகட்டும். துயரப்பட்ட அனைவருக்கும் நான் ஆறுதல் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, ஏசாயா 25:8 சொல்கிறது, எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்க நான் போகட்டும். ஐயோ, என் பிள்ளைகள் ஒடுக்குதலினால் தவிக்கிறார்கள், தடுமாறுகிறார்கள், நான் போய் உதவி செய்ய வேண்டும். அப்படித்தான் அவர் இறங்கி வந்தார். இந்த வேத வசனங்களை கேட்போமா? ஏசாயா 25:8-9 இவைகளை வாசிக்க. இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இவருக்காகவே காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து போடுவார். அவர் செய்தாரா? பூமியில் அவர் இறங்கி வந்தார். என் அன்பிற்குரியவர்களே, இந்த தகப்பன் அழுதது போல அழுத பலரை கண்ணோக்கி பார்த்து அவனிடம் சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானதா? அவன் சொன்னான், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. Download ShareChat.